நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானப்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான பகுதி நியாயாதிபதிகள். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 6-7 இந்த அதிகாரங்களை நம்ம இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. ஆறு 6-7 வாசிக்கின்றேன். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்தில் இருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் ஹல்லேலூயா இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு மாதிரியும் ஹல்லேலூயா பாவம் செய்யும் பொழுது அவங்க ஆண்டரை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதுமாக ஹல்லேலூயா அந்த ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக ராஜா என்று ஒரு ஆள் ஆட்சி செய்வதற்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தில் ஹல்லேலூயா அப்போ ஒவ்வொரு தலைவர்கள் எழும்புவாங்க. ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொருத்தர் கையில் அவங்க ஆளுகைக்குள்ளே இருப்பாங்க. பின்பு அவங்க மறித்த பின்பு அவங்க ஆண்டோட விட்டு பின்வாங்கி அவங்களுக்கு பிரியமில்லா இயேசுவுக்கு பிரியமில்லாத பல அந்நிய தேவர்களை பின்பற்றி அவங்க மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவங்க பழக்கங்களை கற்றுக்கொண்டு ஆண்டு அன்பை விட்டு விலகிடுவாங்க. அப்பொழுது ஆண்டவர் எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்க இவங்களை மிக அதிகமாக துன்பப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பறித்து கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் ஒரு ரட்சகன் அனுப்புவார்கள். இல்லையா திரும்ப அவங்க காலத்தை அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. திரும்ப அந்த ரட்சகர் இறந்து போன பிறகு அந்த ஒரு நபர் கருத்தை ஏற்பட்ட ஒரு நபர் ஏற்படுத்த பின்பு மறித்த பின்பு அவங்க விழுந்துப்பாங்க. இப்படியாக தொடர்ந்து மோசே யோசுவாக்கு பிறகு சரியான தலைவர்கள் இல்லாத காலகட்டம், சரியான வழிநடத்தல் இல்லாமல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த பழைய காரியங்கள் அவங்களுக்கு ஒரு நிலையான தன்மை நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அவங்களுடைய இருதயமானது இங்கேயும் அங்கேயும் அங்கலாய்த்த காலங்கள், அந்த அலை போல ஒரு இடத்துல நிலையில்லாமல் ஆண்டவர் தான் கர்த்தர் தெய்வம் என்று அவரை ஸ்ட்ராங்காக பிடிக்க இப்படிப்பட்ட காலங்கள் வாழ்ந்த அந்த காலங்களில் நடந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம தியானிக்க போகின்றோம். 6ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள் வாசிக்கிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆண்டுடைய கண்ணுக்கு முன்னதாக அவங்க ஆண்டவர் வெறுப்பேற்ற மாதிரி என்னையே உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், நீங்கள் வானத்தை கீழே எந்த உருவத்தையும் செஞ்சு அதை நமஸ்கரிக்கோ சேர்க்கக்கூடாது, நான் ஒருவர் தான் கடவுள், நான் தான் வானத்தை பூமியை படைத்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க அதை பின்பற்றாமல் அவர் கட்டளை கை கொள்ளாமல் மீறி அவரை மறுதலித்து ஹல்லேலூயா பின்வாங்கி போயிட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் மீதியானியர் என்ற ஒரு ஜாதி கையில் இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கின்றார். அவங்க 7 வருஷம் இவங்களை கொடுமையாக ஆளுகை செய்கிறாங்க. மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அவங்க கீழே பள்ளத்தாக்கில் வாழ முடியாத மாதிரி என்ன செஞ்சாங்க, அவ்வளோ அவங்க எல்லாவற்றும் அபகரிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க குகையிலையும் மலைக்கு மேலே போய் குகையிலையும் மலையிலையும் கெபிலையும் போய் தங்க ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல் புத்திரர் விதைத்திருக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தில்
விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போனார்கள். அவங்க எல்லா ஆகாரத்தை வயல் விளைச்சலெல்லாம் எடுத்துட்டு அதை நாசமாக்கிட்டு அவங்களுடைய ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க மிருக ஜீவங்களோடு கூட வாராங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடு கூட தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ண முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அங்கே வருவார்கள். அவங்களுடைய எண்ணிக்கை இஸ்ரேல் ஜனங்களை விட பல மடங்கு. வெட்டுக்கிளிகள் எப்படி கூட்டம் கூட்டமாக எண்ண முடியாத அளவு வருமோ, பல்லாயிரக்கணக்காக. அதே போல் அவங்க வந்து அவங்க தங்களுடைய குதிரைகளோடு கூட வந்து எல்லாரோடு வந்து இவங்களுடைய எல்லா விளைச்சலை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படியாக 7 வருஷம் அவங்க துன்பப்படும் போது அவங்க ஆண்டவர் நோக்கி மறையிடுறாங்க. அப்போல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு, நான் வந்து ஒரு ஆளை எழுப்புவேன், அந்த ஆள் மூலமாக நான் மோசே மூலமாக நான் எழுப்பினேன். ஹல்லேலூயா. எகிப்து கை நின்று நான் உங்களை விடுவித்த மாதிரி இந்த மீதியான கையிலேருந்து நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம், அவங்க தேசத்தை நான் வந்து ஒப்பு கொடுப்பேன் அப்படின்ட்டு. இப்போ ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு அங்கே மதிப்பில்லை, ஆண்டு தீர்க்கதரிசிக்கு மதிப்பில்லை. அவங்க சோரம் போகிறாங்க. ஆண்டவர் உண்மையான படுத்த தெய்வனை விட்டு விலகி போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்து அவங்க மனமாற வைக்காண்ட. ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு பெற்ற தகப்பன் தன் பிள்ளை வந்து தவறு செய்யும் போது அதை தண்டிப்பாங்க, அதை வந்து இப்போ கண்டிப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களை கொலை செய்யவோ மற்றவங்க அந்த பிள்ளைங்களுக்கு தீமை செய்து கொலை செய்யவோ எந்த தகப்பனும் எந்த தாயும் ஒரு நாளுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இருந்தவர்கள் கர்த்தர் நமக்கு தமிழ் பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு மொத ரீசனும் ஹல்லேலூயா, அவரை அன்றி வேறு யாரையும் நேசிக்கிறது, அவர் கொடுக்குற இடத்த மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஹல்லேலூயா. அவரை கனப்படுத்தல மற்றவங்களை கனம் பண்ணுறது. ஹல்லேலூயா. அவரை வணங்காமல் மற்ற காரியங்களை முதன்மை கொடுத்து மற்றதுக்கு நிறைய கையெடுத்து கும்பிடுவது இப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் அறிவுரைக்கின்றார். ஹல்லேலூயா. மனுஷிக்கு வணக்கத்தையோ மனுஷங்க கடவுளாக பார்க்கறது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவுரைக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வணக்கத்துக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரக்கும் பாத்திரர். அவர் ஒருவரை தான் நம்ம என்ன செய்யணுமா, ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், அவரை தான் ப்ரைஸ் பண்ணி பேசணும். ஹல்லேலூயா. மற்றும் நமக்கு ஆவிக்குரிய எத்தனையோ தகப்பன் மகள் பலம் உண்டு, அவங்க வந்து பாராட்டலாம் பேசலாம். ஆனாலும் அவங்கள வணங்க நமஸ்கரிக்க அப்படிப்பட்ட காரியம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது விக்கிர வணக்கத்துக்கு சமம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளியிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம ஆண்டு உணர்த்தும் போது கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் செய்கின்ற அந்த வார்த்தை கேட்டு தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தைகள் வரும், ஊழியர்கள் மூலமாக வார்த்தைகள் வரும். நம்ம கேட்குற எங்கேயோ ஒரு பாடல் ஒலிக்கும், எங்கேயோ ரசனம் கேட்கும். நம்ம கூட ஆண்டவர் பேசும்பொழுது இடைப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தை அதுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்த தவறு என்று நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது, அதை விட்டு விடும்போது நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படியே விட்டு விடாமல் இரக்கம் வராமல் நம்ம பாவத்தில் நிலைநிற்போமானால் நம்ம எல்லை குமாரனை போல் நம்ம அழிந்து ஒரு நாள் சாப்பிட வழி இல்லாமல் பன்றி கொடுக்குற அந்த தவிர்னாலே தான் பசியாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. சவுலை போல் அழைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஒரு ஈனனாக ஒரு மனுஷன் வேதம் சொல்லுகிறது. அவன் வந்து சொன்னானா, ஆத்துமாவே நீ வந்து பல வருஷம் நீ சந்தோஷமாக நீ பல வருஷத்துக்கு சேர்த்துட்ட, பல வருஷத்துக்கு நீ உட்காந்து சாப்பிடலாம், இனிமேல் உனக்கு பிரச்சனையே இல்லை, எத்தனையோ நீ நிறைய சம்பாதிச்சு சேர்த்து பல குடோன்னு கட்டி பல இது சேர்த்து வச்சுட்ட, நீ சந்தோஷமாக புசித்து கொடுத்து சந்தோஷமாக இரு என்று ஆத்மா சொல்லும்போது ஆண்டு சொன்னால் அது இன்றைக்கு நீ இறந்து போனால் உன் ஆத்மா எங்கே போகும்? நீ சம்பாதிக்கிற நல்லது, ஆனாலும் ஹல்லேலூயா அந்த சம்பாத்தியத்தை வந்து ஆண்டு சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு மேலே கொடுக்கணும், தானம் தர்மம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு தசமாக கொடுக்க வேண்டும், ஹல்லேலூயா ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும், ஊழிய பிள்ளைங்களை தாங்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது ஹல்லேலூயா அது தர்மமாக பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷமாக சேர்த்துக்கிடம். அப்படி செய்யாமல் எனக்கும் என் பிள்ளைங்க குடும்பத்துக்காக வேண்டும், நான் மட்டும் வாழ வேண்டும் என்று தனக்காக சேர்த்துக்கொள்கிறவர்கள் ஹல்லேலூயா ஒரு நாள் அழிந்து போகள். இங்கே வந்து சேர்க்கும் பொழுது திருடுவான். எங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும்
நமக்கு பாதுகாப்பில் எங்கேயுமே ஏடிஎம்ல இன்றைக்கி அடித்து உடச்சி கொண்டு போகிறாங்க. எங்கேயுமே பணத்துக்கு பாதுகாப்பில் இங்கே திருடுவான், பூச்சிகள் கெடுக்கும், அப்படி பல காரணங்கள் உண்டு. ஆனால் பல்லவத்தில் நம்ம சேர்க்க பொக்கிஷம் ஒரு நாளுமே கெட்டு போகாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கனப்பட்டு நான் இன்றைக்கு அந்த நாளில் இஸ்ரேல் ஜனங்கள் அதை உணராமல் ஹல்லேலூயா அந்நிய தெய்வத்தை வணங்கினால ஆண்டுக்கு விரோதமான பல பாவங்கள் செய்தனால மீதியான கையில் ஒப்பு கொடுத்தாலும் அந்த ஜனங்களை கூப்பிடும்பொழுது மனம் இறங்கி ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லார், நான் ஒரு இரட்சகனை எழுப்புவேன். ஹல்லேலூயா. எகிப்தியர் கை நின்று உங்களை ஒடுக்கின யாவுடைய கை நின்று உங்களை ரட்சித்தவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்துள்ள தேசம் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி அதே போல் ஹல்லேலூயா ஒரு கிதியோன் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பி வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரெடுத்தான். ஹல்லேலூயா. மீதியான் அவங்க எடுத்துக்கொண்டு போங்க சொல்லி பயந்து போய் அந்த திராட்சை பழ ஆலை அதுக்கு பக்கத்தில் யாருக்கு தெரியாமல் ஒரு மறைவில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு பின்பதாக போய் மறைவில் சென்று அவங்க விளைச்சல் அந்த கோதுமை அந்த களப்படிங்க அதை அடிச்சிட்ருக்கான். கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு முன்பாக தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் இருக்கிற என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்புக்கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தூதனானவர் என்றால் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் திடீரென்று தோன்றி அவன் ஒருவேளை அவன் ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே என் ஜனங்களை ரச்சிங்க என்று பல வருஷங்களாக எங்களை இந்த துன்பத்திலிருந்து விடுதலையாக்குங்க, எங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை தாங்க, எங்களுக்கு ஒரு விசாலத்தை தாங்க, இந்த நெருக்கத்திலிருந்து மாற்றுங்கன்னு அவன் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் என்ன தான் கொண்டு செய்யுங்க என்று அவனே நினச்சிக்க மாட்டான். அவன் தன்னை பற்றி அவனுக்கே ஒரு தன் மதிப்பு, தன்னை பற்றி ஒரு எண்ணமே இல்லாமல், தன் பலத்தை எண்ணாமல், தன் அபிஷேகத்தை, தன்னை பற்றி அவனுக்கு ஒரு எண்ணமே இல்லை, நம்மலாம் என்ன ஆளுங்கிறத ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர். ஹல்லேலூயா. தன்னை பற்றி உயர்வன் எண்ணாமல் தன்மேல் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன், அப்படியாக இருந்த ஒரு மனிதன் திடீரென்று சென்று ஆண்டு சொல்லாரு. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி கர்த்தனோடு கூட இருக்கின்றார். பராக்கிரமசாலி என்றால் ஒரு வீரன், ஒரு பலசாலி, ஒரு பலமுள்ள, தைரியமுள்ள, திடமானதுள்ள. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வீரனை தான் என்ன சொல்லுவாங்க? பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. பலமுள்ள அந்த ரெஸ்லிங் பிளேயர் மாதிரி உள்ளவங்களை பார்த்து ஹல்லேலூயா உடல் வலிமையும் மன வலிமையும் உள்ளவங்க தான். வெறும் உடல் வலிமை மாத்திரமல்ல, மன வலிமையும் உள்ளவங்க தான் பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லாரு? மிதியானிற்கு பயந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் ஒளிந்து கொண்டு கோதுமையை அடித்து கொண்டு இருக்கின்ற ஹல்லேலூயா. தன்னால் ஒன்றுமே முடியாது, தேசத்தில் இவ்வளோ கொடுமை நடக்குது, என்னால் என்ன செய்ய முடியும்? நான் ஒருவன் ஜெபித்தால் என்ன மாறும்? நான் ஒரு கிரியஸ் என்ன மாறும் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்மேல் நம்பிக்கை ஏற்று எதிர்காலத்தை கொடுத்த பயத்தோடு இருக்கின்ற கிதியோனை பார்த்து கட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போது ஜனங்களே, ஹல்லேலூயா, உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தவங்களோடு கூட பேசுகின்றார். ஆனால் உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் அது வெளியேற பெற்றது. ஹல்லேலூயா. பலமுள்ளவர் விற்கப்பட்ட கர்த்தர் உலகத்தில் பலவீனமானவர்கள் தெரிந்து கொண்டாராம். ஞானிகள் விற்கப்பட்ட கர்த்தர் உலகத்தில் பைத்தியங்கள் தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியத்தையும் அந்த பலவீனமாக உள்ளதையும் அந்த அற்பம் என்னப்படுது, அந்த இழிவாக நினைக்கப்படுது. அந்த உலகம் யார் அப்படி இழிவாக அற்பமாக உன்னால் முடியாது, நீலாம் வேஸ்ட்டு, தகுதியில் லாயக்கில் யாரை பேசுதோ குற்றப்பட்டோ, அவங்க யாரை ஒரு குப்பை மாறி ஒதுக்குதோ இந்த சமுதாயம், அப்படிப்பட்ட வீக் பர்சன்ஸை தான் கர்த்தர் தேடி சென்று தன் பலத்தை, தன் ஞானத்தை, தன் கிருபை, தன் அபிஷேகத்தை கொடுத்து அவங்களுக்கு கொண்ட தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசையை சூஸ் பண்ணும்போது மோசே ஆண்டவரோடு கூட போராடுகின்றான். என்ன அனுப்பாதீங்க, எனக்கு பேச தெரியாது, நான் வாக்கில் வளவன் அல்ல, எனக்கு டங் ஸ்லிப்பாகும், நான் திக்கு வாயேன், மந்த நாவு, எனக்கு சரளமாக பேச வராது, பார்வோன்ட்ட போய் பேசுனா நல்ல சரளமாக பேச வேண்டும், ஞானத்தோடு பேசணும், மதியோடு பேசணும், சும்மா போய் வளர்னா கொலை பண்ணி போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் பார்வோன், சாதாரண மன்னன் கிடையாது.
அல்லேலூயா. எளிதாக அரசரை சென்று பார்க்க முடியாது. யோசிப்பாங்க, ஒரு சாதாரண பிரஜை உடனடியாக சீமை பார்க்க முடியுமா, பேச அனுமதிப்பாக கிடையாது. ஹல்லேலூயா. அதற்கென்று சில ப்ரொசீஜர்ஸு. நல்லா பேச தெரிஞ்ச ஏதோ ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் ஹல்லேலூயா, ஒரு கட்சி சார்பாக சந்திக்கணுமா, ஒரு தொழில்துறை சார்பாக சந்திக்கணுமா, அதில் யார் நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க, யார் இந்த பிரச்சனையை தெரிந்து கொண்டவங்க, அதன் ஆழத்தை தெரிந்து கொண்டவங்க, அந்த பிரச்சனையை எப்படி அவங்க அணுகுனவங்க, அந்த பிரச்சனை பற்றி தெரிஞ்சவங்க, அதில் பழக்கப்பட்டவங்களை சூஸ் பண்ணி முதலமைச்சர்கிட்டையோ பிரதமர்கிட்டையோ உயர்ந்த அதிகாரிகிட்டையோ அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. எதுவுமே தெரியாமல் ஞானமில்லாதவங்க கொண்டு அனுப்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டோடைய கண் எப்படி இருக்குது, இப்படிப்பட்ட ஞானமே இல்லை, ஒதுக்கப்பட்டவங்க புறக்கணிக்கப்பட்டவங்களை கர்த்தர் தேடுகின்றார். உலக பிரகாரமாக கல்விமான்கள் நீதிமான்கள் தான் உலகம் தேடும், கனப்படுத்தும், அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பைத்தியங்கள் பலவீனப்பட்டவங்களை தான் ஆண்டவர் தேடி வருவார். ஹல்லேலூயா. இந்த கிதியோன் அப்படியாக இருந்த பொழுது அவரை பார்த்து, நீ இந்த பார்வையில் பராக்கிரமசாலி, உனக்குள் உள்ள அபிஷேகம் பெருசு. ஹல்லேலூயா. உனக்குள் உள்ள அபிஷேகம் அது இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் மிக பெரிய சக்தி என்று சொல்லி, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்யப்படுறேன் பராக்கிரமசாலி சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடக்கும். எங்கள் பிதாக்கள் சொன்னாங்களே, செங்கடலே பிளந்துச்சான், 10 வாதம் நடந்துச்சான், எகிப்தியர் செத்து விழுந்தாங்க, அவங்க வயலெல்லாம் நாசமாக போனது, அவங்களுடைய கோதுமை அது முற்றிலும் அழிந்து போனது, அவங்க மேலே கல்மழை விழுந்தது, தவளைகள் வந்தது, பேன் வந்தது என்று எவ்வளோ சொன்னாங்களே, கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், அந்த அடையாளங்கள் இப்பொழுது எங்கே என்று ஆண்டோடைய கொஸ்டின் பண்ணுறான். தவறு முழுவதுமாக அவன் மேலும் அவன் ஜனத்தின் மேலும் ஆண்டுக்கு விரோதமாக பாவம் செய்தான். ஆனால் அதை உணராமல் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் நம் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை கஷ்டம் என்று வரும்பொழுது நாம் நம்மை முதலாவதாக சரி செய்ய வேண்டும், உணர வேண்டும். எனக்குள் ஏன் இந்த குறை ஆண்டவரே, இந்த பிரச்சனை அந்த பாடா ஒருவேளை நீங்கள் அனுமதிச்சிங்களா, எனக்குள் ஏதாவது தவறா, ஏதோ குறைகள் ஏதோ குற்றம் இருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று முதலாவது நம்ம ஆராயணும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டு சொல்லுவார், இதனால் இந்த பிரச்சனை வந்தது என்று ஆண்டு நம்மகிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. அதை சரி செய்ய ஞானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் சரி செய்ய வேணும்னால் செய்ய. ஆனால் கிதியோன் எடுப்பிலே என்ன பார்த்து சொல்கிறீங்க, எங்கள் கூட ஆண்டவரே கிடையாது, இப்படி நடக்குது, நாங்கள் தவறு செய்தோம் என்று அவன் நினைக்கவே இல்லை, ஆனால் எங்களுக்கு இப்படி பிரச்சனை நடக்குது, எங்கள் ஆண்டு வல்லவர் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் இன்றைக்கு இப்படி நடக்குது, நாங்கள் எங்கேயோ அடிமைப்பில் வாழ்றோம் என்று புலம்புற. அப்பொழுது ஆண்டு அவனுடைய அந்த பேச்சை கேட்கவே இல்லை. அவர் சொல்கிற வேண்டிய கருத்து சொல்கிறார், உனக்கு இருக்க இந்த கொஞ்சம் பலத்தோடு எழுமிப்போ, உன்னை நான் வச்சு உன்னை கொண்டு நான் மீத கையில் நீங்களாக்கி ரசிப்பேன், உன்னை அனுப்புகிற நான் தானே. ஹல்லேலூயா. நீ ஓம்பலத்தில் போகல, ஓ ஞானத்தில் போகல, உன்னை நான் அனுப்புகிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன், உன்னை என் கிருபையால் என் வலிமையால் நான் நிரப்பேன். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய ஞானத்தை சார்ந்திருக்க வேண்டாம், என்னை சார்ந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் பேசுகின்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் நம்பாமல், நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ரொம்ப சின்ன குடும்பம், கோத்திரத்துலேயே அந்த குலத்தில் எங்கள் குடும்பம் தான் ரொம்ப சின்னது, ரொம்ப எளியது, அதை காட்டிலும் என் ஃபேமிலி எல்லாரோட நான் தான் சின்னவன் என்று சொல்கின்றான். தாவீது எப்படி அத்தனை அண்ணன்மார்கள் படித்து அவங்க ஒரு இராணுவத்தில், தேசத்தின் இராணுவத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ பலசாலிகள், அவ்வளோ படிப்பறிவு உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது கடைக்குட்டி சும்மா இருக்கான்னு சொல்லி ஆடுமைக்கு அனுப்பிட்டாங்க. சாமுவேல் இருந்தபோது அவனை மதிக்கவில்லை, கூப்பிடவில்லை. ஹல்லேலூயா. அதே போல் கோலியாத் நிற்கும் பொழுது அவனை அடிக்க யாருமே இல்லை என்று சவுல் ராஜா பயந்து ஒதுங்கின போல் தாவீது சென்று அவனுடைய வல்லமையில் அபிஷேகத்தில் பேசி அவனை மேற்கொள்கின்றான். அப்படி எல்லா இடத்துலையும் அவனை புறக்கணிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவனை தேடி போனது. தாவீது அபிஷேகம் பண்ண வரும்போது சாமுவேல் கூட ஒரு தீர்க்கதரிசி ஆண்ட பிள்ளை தான். ஆனால் அவர் எப்படி பார்க்கின்றார், அவங்களோட அண்ணன்மார்கள்லாம் ரொம்ப அழகாக ஹைட்டாக இருக்காங்க, இவன் தான் அப்படின்ட்டு சாமுவேலே நினைக்கின்றார். அப்போ ஆண்டு சொல்ல, நீ அவன் முகத்தை பார்க்க, அவன் சரீரை வளர்ச்சியை பார்க்க, ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஹைட்டாக இருக்கான், இவன் தான் கரெக்டு. நான் அந்த குள்ள தாவீது, சின்ன தாவீது, வாலிபன், சரீர பிரகாரமாக ஒரு சாதாரண பையன், சின்ன பையன், எந்த முன் அனுபவம் இல்லாதவன். ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டே கண்கள் உங்களை காண்கிறது. உலகம் உங்களை பார்க்கும் விதம் கர்த்தர் உங்களை பார்க்கவில்லை என்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உலகம் சொல்லும் காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்காது. உலகம் ஆயிரங்கள் சொல்லும். ஹல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் 1000 சொல்லும்.
ஹல்லேலூயா. அதை எதுவுமே காதில் வாங்காதீங்க. நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. நாம் தேவாதி தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணின் ஆதாம் அல்ல. ஹல்லேலூயா. முந்தின ஆதாம் பிள்ளைகள் அல்ல, நாம் பிந்தின ஆதாமின் பிள்ளைகள். நாம் மண்ணானுடைய சாயல் அல்ல, விண்ணானுடைய சாயல். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உன்னை நான் அனுப்புகிறேன், நீ எழுந்து செல்ல, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் அது பயங்கரமாக இருக்கும். உன் கூட உள்ள ஜனங்கள் பார்ப்பாங்க. நான் முதல்ல நான் ப்ரூஃப் நீ நான் உன்னை அனுப்பேன், நீ ஒப்புக்கொடு. நீங்கள் செய்த ஒரு காரியம் இந்த நாளில் கர்த்தர் வார்த்தைங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்குது. ஆண்டவங்களோடு கூட பேசியிருந்தார். உங்களை வருகிறது, நான் பலவீனம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்கள் ஆண்டு சமத்தை தாழ்த்துங்க. இயேசப்பா என்ன கொண்டு செய்யுங்க ஆண்டவரே, என்னை எங்கே அனுப்ப சித்தமோ, என்ன செய்ய சித்தமோ நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கிதியோன் போல, அந்த மோசே போல, அந்த தாவீது போல அப்பா என்னை பயன்படுத்துங்க என்று நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வருஷம் விசேஷமாக எங்களோடு கூட சொல்லிக்கொண்டே வருகின்ற காரியங்கள். ஹல்லேலூயா. அநேக மறைந்திருக்கிற மோசேக்களும் சிறுமியான தாவீதுக்களும், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட கிதியோன்களும் யோசுவாக்களும் எழுமைன்ற காலம் இந்த வருஷம் ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத ஒரு அறுவடையும், ஹல்லேலூயா, ஒரு எழுப்புதலும், ஒரு ஊழியங்களும், வல்லமையும், வரங்களும் அதிகமாக இந்த வருஷம் ஹல்லேலூயா பெருக போகிறது. ஒரு பக்கம் அழிவுகள், துர்ச்செய்திகள், மரணச்செய்திகள், பல நாசங்கள் நம்ம கேள்விப்பட்டாலும், ஹல்லேலூயா, கேள்விப்பட போகின்றோம், கேள்விப்பட்டாலும் நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். முடிவு பரிந்து நம்ம நினைச்சோன்னா நிலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. திரும்ப கிதியோன் நம்பாமல் நீங்கள் தான் எங்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுன்னு சொல்லிட்டு நான் என் கூடாரத்துக்கு போய் நான் உங்களுக்காக சமைக்கிறேன், சமைச்சு கொண்டு உங்கள்கிட்ட கொடுப்பேன், நீங்கள் அதை அங்கீகரிக்கணும். அப்போ நான் நம்புறேன் என்று சொல்லி ஆட்டை அடித்து அப்பம் செஞ்சு அதை கொண்டு ஆண்ட சொன்னார். உன்னுடைய அதை கொண்டு இந்த தேவனுடைய தூதன் என்ன சொன்னார், அவனை நோக்கி நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்றுன்னு சொன்னார். அந்த பாறையில் வையின்னு நிலமண்டு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தன் கையில் இருந்த கோலின் நுண்ணியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனா வென்றால் அவன் கண்ணுக்கு முன்பாக மறைந்து போனான். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தரை தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தனா ஆண்டவரே, நான் கர்த்தரை தூதனை முகமுகமாய் பார்த்தேனே, கண்டேனே. அதற்கு கர்த்தர், நீ உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்றால். இல்லையா, ஆண்டவரை பார்த்தவங்க உயிரோடு கூட இருக்க முடியாது. மோசே நான் அவங்கள பார்க்கணும் சொன்னார் பிதா தேவன், நீ என்னை பார்த்தா இறந்து போயிரு, அவ்வளோ மகிமைனால் அது உன் சரீரம் தாங்க முடியாது, உன் ஆவியில் தாங்கலாம், ஆனால் சரீரம் தாங்க முடியாது, அதனால் நீ பிற்பட்ட பார்ப்பேன்னு சொன்னார். அதே போல் இந்த இடத்துல கிதியோன் அவன் மனதில் ஒரு வேலை நினைச்சிருக்கலாம், ஆண்டரை பார்க்கலாம், பேசலாம்னு சொல்லி. ஆண்டு வந்தால் நான் இப்படிலாம் கேட்பேன்னு சொல்லி அவனுடைய வேதனையில் பேசியிருக்கலாம். திடீரென்று தோன்றின்றார், திடீரென்று இப்படி பேசியிருந்தான் நாளிலையா. ஆனால் முகமுகமாக அவரை பார்க்கணும்னு நினைக்கல. நான் இதை அங்கீகரிக்கணும், நீங்கள் பலியை என்று தான் அவன் கேட்கான், ரெக்வஸ்ட் வைக்கான். அதை அக்செப்ட் பண்ணி எடுக்காரு. ஒரு அக்னி அதை எடுக்கு. அப்பொழுது அந்த அக்னி நடுவிலே உலாவுகிற தேவனை கண்டான். இயேசு கிறிஸ்துவ அக்னி நடுவில் உலாவுகிற நிற்கிற தேவனை முச்செடியில் பார்த்த அதே இயேசு கிறிஸ்து முகத்தை, அதே தேவனுடைய முகத்தை கிதியோன்றைக்கு பார்க்கின்றான். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மகிமை. அவன் தன்னை குறித்து தன்னம்பிக்கை இல்லாத ஒருவன், அற்பம் எண்ணப்பட்ட இளையவன், பரியாசம் பண்ணப்பட்டவன், மிதிக்கப்பட நொறுக்கப்பட அப்படிப்பட்டவனை தேடி கர்த்தர் தன்னை வெளிப்பட்டின்றார் என்றது எவ்வளோ பெரிய காரியம். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பதாக ஆண்டு சிலர் பலிபீடத்தை கட்டி காலை பலியிடு, உங்கள் அப்பா அங்கே வேற தெய்வத்துக்கு உண்டாக்குன அந்த பலிபீடத்தை இடித்து போட்டு, ஹல்லேலூயா, எனக்கென்று நீ ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய கட்டு என்று சொல்லும்பொழுது கிதியோன் அவர் சொன்ன மாதிரி அப்பா உண்டு பண்ண பலிபீடம். ஹல்லேலூயா. தகப்பன் முழு மனசோடு செஞ்சாரும் தெரியல, இல்லை ஜனங்களுடைய ப்ரெஷர்னால் செஞ்சாரா என்று வேதத்தை சொல்லவில்லை. தகப்பனும் சேர்ந்து அப்படி அந்நிய தெய்வத்துக்கு பலிபீடம் கட்ட அந்த பலிபீடத்தை இடிச்சுட்டு கிதியோன் அங்கே யெகோவா ஷாலேம் என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிட்டார்.
அதை வந்து அப்பொழுதும் பாருங்கள் ஏசப்பா வந்து பேசினாங்க, தரிசனம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ காரியம் நடந்திருக்கு. நீ பராக்கிரமசாலி, நான் அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன் எல்லாத்தையும் பேசியிருக்கின்றார். ஆனால் அவன் அதை வந்து நம்பாமல் அதில் பலம் கொள்ளாமல் அவன் பழையபடியே ஒரு பயந்து சுபாவம், பயந்தாங்கள் மனுஷங்கிறத திரும்ப காமிக்கிறான். அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் சொன்னார், நீ பலிபீடத்தை கட்டி பலியிடுன்னு சொல்லும் பொழுது அவன் அந்த ஊர் மனுஷங்களுக்கும் அப்பாவுக்கும் பயந்து அதை பகலை செய்யாமல் அதை நைட்டு செய்கிறான். யாருமே இல்லாத ஊர் அடங்கின பிறகு போய் செய்கிறான். அப்போ கால் வந்து பார்க்காங்க, அந்த பாகல் கோயில் இடிக்கப்பட்டிருக்கு, வேறு பலிபீடம் கட்டப்படுக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து சண்டைக்கு வராங்க. யார் இதை செய்தா என்று சொல்லும் பொழுது அவங்க விசாரித்து கடைசி பார்த்தா யோவாசின் குமாரகி இவன் தான் பண்ணியிருக்கான்னு சொன்னோன்னே எல்லாரும் சண்டை போடுறாங்க, எப்படி நீ இதை செய்யலாம் என்று. அப்போது கிதியோன் அப்பா பேசுகின்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்களா பகாலுக்காக வழக்காடுங்க, நீங்களா அதை ரசிப்பீங்க, அது தனக்காக வழக்காட்டும். இதை யாராவது நீங்கள் பகாலுக்கு வழக்காடி நீங்கள் இன்றைக்கி இறந்துடுவீங்க, அது கடவுள்னு அது தன்னை இடிச்சுனா அதை வழக்காட்டு என்று சொல்லி ஹல்லேலூயா. அன்னைக்கு எருபாகால்னு பேர் விட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஜனங்களுடைய ஒரு வேலை பேர் வரணும் என்று சொல்லி அவர் வழியிலேக்கு போய் பிள்ளை மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பாண்டை கொடுக்கறது அதை உணர்ந்துட்டு சண்டைக்கு வரவங்கள்ட்ட பேசியிருந்தார். ஹல்லேலூயா. அது கடவுள் இல்லை, அந்த கடவுளை இருந்து அது வந்து ரட்சிக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு மனம் திரும்புதலை ஹல்லேலூயா கிதியோன் அழைத்து தகப்பன் மனம் திரும்பின்றார். அவங்க மனம் திரும்பி ஆண்டவர் தான் கர்த்தர் என்று அந்த பலிபீடத்தை, பழைய அந்த பாவமாகிய பலிபீடங்கள், ஆண்டுக்கு பிரியமில்ல அந்த பலிபீடத்தை எடுத்து உடைத்து அது எங்களுக்கு கடவுளில் இயேசு கிறிஸ்து கடவுள் கர்த்தர் தான் கடவுள் என்று சொல்லி அவங்க ஒருமனப்பட்டு வரும்பொழுது, அவங்க மனம் திரும்பி வரும்போது ஹல்லேலூயா கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக யாரெல்லாம் வந்தாங்கன்னா மீதியானியர், அமலேக்கு, கிழக்கு திப்புத்தர் எல்லாரும் வந்து வருகின்றார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டு தூதன் வந்து இந்த ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கி நீங்கள் போங்க, நான் உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது கிதியோன் பயந்து போன அந்த பயந்தாங்களுக்கு கிதியோன் ஒரு பலமுள்ள மனிதனாக மாறி கர்த்தர் ஆவியான மேலே ஊற்றப்படுகின்றார். அப்போது அவனுக்குள்ள ஒரு பலம் வந்து எல்லாரையும் வாங்க கூட்டு போய் மனாசு நாடுங்கும் எல்லாரையும் அனுப்புகிறார். அனுப்பி எல்லாரையும் வாங்க என்று தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசே, செபுலோன், நப்தலி எல்லா நாட்டிலேருந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா நாட்டிலேருந்தையும் எல்லாரையும் அனுப்பி எல்லாரும் ஒரு கூட்டமாக சேர்க்கின்றான். இது சாதாரணமான காரியம் இல்லை. ஒரு பயந்தாங்களை மனுஷன் அசாதாரணமான காரியங்களை செய்கின்றான். தேவனுடைய ஆவியானவருக்குள் வந்த பொழுது அவனுடைய பழைய பாங்கை விட்டு அறிக்கை செய்து அவன் மணந்திருந்த போது கர்த்தராக செய்கின்றார். ஹல்லேலூயா. அப்போது கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு சில அடையாளங்கள் வேணும், இதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது கர்த்தர் அவன் அந்த அடையாளத்தை வெளிப்பட்டினார். 7:1 கிதியோனாக எருபகாலும் அவனோட இந்த எல்லா ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோ தென்னும் நீரூற்றிலே கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கில் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவுள் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்பட்டேன் என்றார். அப்பொழுது ஜனத்தின் 22,000 பேர் திரும்பி போயிட்டார்கள், 10,000 பேர் மீதானார்கள். அவன் எல்லாரையும் கூட்டுகின்றான். ஹல்லேலூயா. ஒரு மீதியான வந்துடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்று சொல்லி ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி மறைஞ்சு போய் செஞ்சவன் பகிரங்கமாக ஜனங்கள் முன்னாடி வந்து ஹல்லேலூயா எல்லாரையும் கூட்டுகின்றான். அவன் அநேக ஜனங்களை கூட்டிட்டான். ஒரு சேனையை நம்ம போவோம், ஆண்டு ஒப்பு கொடுப்பார் என்று ஆண்டு என்னோட பேசு என்று சொல்வது மிக எளிதல்ல. யோசித்து பாருங்க, ஜனங்கள் வந்து அவனை நம்பணும். மோசே சொன்னபோது முதல்ல அந்த ஜனங்கள் நம்பலை. ஒரு அடையாளத்தை செஞ்ச போது நம்பினாங்க. டக்குன்னு அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, நம்பினாலும் பின்னாடி வரமாட்டாங்க. ஆனால் அன்றைக்கு அவன் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு பலன் வந்த பிற்பாடு அந்த ஜனங்கள் அவனுடைய வார்த்தை கேட்டு மொழியை கேட்டு அவனை பின்பற்றினாங்க. அது மிகப்பெரிய காரியம். ஹல்லேலூயா. அத்தனை ஆயிரம் ஜனங்கள் அன்றைக்கு வந்துட்டாங்க. மிகப்பெரிய படையாக வந்தானே ஆண்டு சொல்லாரு. ஹல்லேலூயா. நான் வந்து மீதியான உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அது உண்மைதான். ஆனாலும் இவ்வளோ ஜனங்கள் நாங்கள் இத்தனை கூட்டம் போனோம், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா?
எங்களுக்கு தான் நாங்கள் வந்து பலமுள்ள இராணுவங்கள், நாங்கள் அவ்வளோ யுத்தம் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த்தால் நாங்கள் ஜெயித்தோன்னு ஒருவேளை அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க வீம்பு பேசுவாங்க. இது நான் செய்தேன் என்று என்னுடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி யாருக்கு பயந்துகள் இருக்கோ நீங்கள் ஓடி போயிருங்கன்னு சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, அதில் வந்து ஹல்லேலூயா 22,000 பேர் திரும்ப போயிட்டாங்க. ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் திரும்ப சொல்லாரு, ஹல்லேலூயா, ஜனங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு நீ இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிச்சித்து காட்டு. ஹல்லேலூயா, பரிச்சித்து காட்டேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கூடாது. ஹல்லேலூயா, நான் இன்னும் ஒரு ட்ரிப்பு அந்த ஜனங்கள் யாருன்னு நான் உனக்கு காட்டுவேன். உன் கூட யார் வர வேண்டுமோ, நான் யாரை குறிக்கணும் சூஸ் பண்ணணும், அவங்க தான் வர வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவன் ஜனங்கள் எல்லாரையும் ஒரு தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி சொல்லாரு, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் வண்ணமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தண்ணியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் 2 முழங்காலையும் ஊன்றி தண்ணி கையில் எடுத்து தண்ணி தன் கையிலே அள்ளி குடிக்கும் எவனோ அவனை தண்ணியை நிறுத்தின்றார். அப்பொழுது ஹல்லேலூயா, கையால் அள்ளி முழங்கால் ஊன்றி கையால் அள்ளி தங்கள் வாயை எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் ஒரு 300 பேர், மற்ற எல்லாரையும் ஆண்டு அனுப்பிட்டார். ஹல்லேலூயா, மற்றையெல்லாம் தண்ணி குடிக்க முழங்காலம் ஊன்றி குடித்தாங்க. அத்தனை பேர் 10,000 பேர் ஆண்டு கழிச்சிட்டார், வெறும் 300 பேர். ஹல்லேலூயா, இதுதான் தேவனுடைய அதிசயம், அற்புதம், வழிநடத்தல். ஆண்டு பெரிய ஜனலை கொண்டு தான் நான் இந்த இந்தியா எழுப்பில் கொடுப்பேன், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய வல்லமை உள்ளவங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா, சிறிய ஜனத்தை கொண்டு விசாரியாமல் தள்ளப்பட்ட, விசாரிப்பாரற்ற, கேட்பாரற்ற, உதவியற்ற சிறுமியான ஜனனை கொண்டு தேவன் தேசத்தை எழுப்பதை கட்டிடுவார். ஹல்லேலூயா, உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை ஹல்லேலூயா, கர்த்தர் கூட பேசுகின்றார். நீங்கள் பலவீனன் எளிவன் என்று யாரா நினைக்கிறீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, அழைக்கப்பட்டவங்க அநேகர், படித்தவங்க, வேலையை பார்க்குறவங்க, மிகப்பெரிய பில்டிங் கட்டினவங்க, மிகப்பெரிய ஊழியத்தை கட்டினவங்க, உலகம் முழுவதும் எத்தனையோ கிளைகள் பறந்து இவ்வளோ ஊழியங்கள் இருக்குது ஆலமரம் போல. ஹல்லேலூயா, அவங்களெல்லாம் வச்சு ஆண்டு செய்வேன் என்று சொல்லலை. ஹல்லேலூயா, சிறுமைப்பட்ட உங்களை கொண்டு பேர வெளியாக தெரியாமல் இருக்கிற உங்களை கொண்டு கத்தை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன சிறு குழுக்கள் அவங்கள கொண்டு தான் கத்தை எழுப்பல ஸ்டார்ட் பண்ண போகின்றான். ஹல்லேலூயா, உங்களை கொண்டு என்ன கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டு 300 பேரை சூஸ் பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் என்ன செய்கிறாங்களாம், தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அவங்க அனுப்பிட்டாங்க. அவங்க அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டு கையில் வந்து பட்டயத்தை எடுத்தாங்க என்று வேதத்தில் வசனம் குறிப்பிடவில்லை. ஒரு கையில் எக்காலம், மறு கையில் அவங்க தின்பண்டம். ஹல்லேலூயா, அப்பொழுது அன்றைக்கு ஆண்டவர் திடீரென்று கிதியோன்ட பேசினார், இப்பொழுது நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒருவேளை நீ போக பயப்பட்ட, ஆனால் முதல்ல நீயும் உன் வேலைக்காரனாக பூராவும் அந்த சேனை இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று நீ கேள், பின்பு சேனை இடத்துக்கு போய் உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படி அவன் வேலைக்காரனாக பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கர்கள் இடம் மட்டும் போனார்கள். ஹல்லேலூயா, திடீரென்று அவங்க கூட்டத்தில் போய் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க கையில் எந்த பட்டை எதுவுமே இல்லை. அவங்க எக்காலம் தின்பண்டங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, அப்போ ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கு இப்போ நீ எழுந்திரிச்சுப்போ, நான் உங்களை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லும்போது அவன் தான் ஒரு பயந்தாங்களே, அவனுக்குள்ளே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கான். ஆண்டு என்ன தான் பேசினாலும் அதை ஆண்டு அறிஞ்சிட்டாரு என்றால் ஆண்டு சொல்கிறார், உன் நினைவுகளை நான் அறிவேன், நான் தூரத்துலேருந்து அறிகின்றேன், உன் நாவில் ஒரு சொல் வரக்கும் கூட நான் அறிஞ்சிக்கின்றேன், அவன் முற்பத்தையும் அறிவேன், பிற்பத்தையும் அறிவேன், எல்லாமே எனக்கு தெரியும் என்று அறிந்தவர் அவனுடைய அந்த பயந்து போன சுபாவத்தை அறிந்து ஆண்டு சொல்கிறாரு, சரி நீ போக வேண்டாம், உனக்கு பயம் இருந்தால் நீ பயப்பட்டா நீ உன் வேலைக்காரனை கூப்பிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அந்த சேனை இருக்கிறாங்களா அவங்ககிட்ட போய் பாரு, அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்க நீ போய் பாரு, பார்த்துட்டு வாப்போ, அவங்க பேசுகிற கேட்டு எதையும் ஒரு வேளை திடப்படும் சொல்லி இவ்வளோ வார்த்தை கொடுக்காரு. அவரை முகமுகமாக பார்த்துருக்கான். இவன் கண்ணு முன்னாடி இவன் வச்ச அப்பத்தையும் அந்த இறைச்சியும் அக்னி வந்து பட்சிக்கிறது, அவ்வளோ வார்த்தை கொடுக்காண்டு. ஹல்லேலூயா, எல்லாமே
ஒரு சாதாரண பயந்தவங்களையும் மனுஷன் பேச்சை கேட்டு அவ்வளோ 1000 ஜனங்கள் 20,000க்கு மேலே வந்தாங்க. 30,000 ஜனங்கள் வர்றாங்க, எல்லாம் திரும்பி போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டு பரிச்சை பார்க்காரு, எடுக்கார், சூஸ் பண்ணார், எல்லாத்தையுமே செஞ்சாலும் கிதியோனுக்குள்ள அந்த முழுசுமாக அந்த பயம் போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்வார், நீ பயம் இருந்தால் நீ இப்போ அங்கே பேசுவாங்க என்று அதை கேட்டு எரியத்திடப்படு என்று சொல்லி அவன் போகும் பொழுது அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஹல்லேலூயா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். ஒரு சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்போ என்ன செய்து மீதியானுடைய பாளையத்துக்கு அது நம்மளை நோக்கி அது உருண்டு வருது, நம்ம எல்லா கூடாரத்தை கழுத்து போடுது என்று ஒருத்தோட சொப்பனம் கண்டு பேசிகிட்டு இருக்கான். யோசித்து பாருங்க, இது அன்இமேஜினபிள். நம்மளால் அதை யோசிக்க முடியாது. எங்கேயோ ஒரு கூடாரத்தை எதிரி கனவுங்கிறான். அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தர் அது வியாக்கியம் கொடுத்துட்டு இருக்கான். அதை போய் கேட்க நீ போ என்று சொல்லி யோசித்துவாங்க. அந்த டைமிங் பாருங்கள். ஹல்லேலூயா. அதான் காட்ஸ் டைமிங், பெர்ஃபெக்ட் டைம். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வேணுமால் அவர் ஒரு டைம் ரெடி பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இரக்கம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையானாங்க. கரெக்டாக அந்த வருஷம் முடியுது, அதே நாளில் ரட்சிக்கப்பட்டாங்க, விடுதலை கிடையாது. அதே போல் ஹல்லேலூயா பல வருடங்களாக நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, அற்புதம் நடக்கலை, நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நியமித்த வேலையில் அது உங்கள் கரங்களில் சேரும். ஹல்லேலூயா. ஏற்ற வேலையில் அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு அவன் சொல்கிறான், அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாக கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய அந்த பட்டயம் தான் நமக்கு வந்திருக்குது, அது வேற இல்லை, தேவனே. அவன் சொல்கிறான், ஹல்லேலூயா, அவன் அந்நிய தேசத்தை வணங்குறவன். ஆனால் அவன் வாயில எப்படி வருது, தேவன் மீதியானியரையும் இந்த சேனையத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எதிரிகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்குற ஜெயத்தை பார்த்து, உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை பார்த்து, அதிசயத்தை பார்த்து, வல்லமை பார்த்து, உங்கள் உயிரை பார்த்து, உங்கள் மேன்மை பார்த்து, இவங்க இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்து நேசித்தாங்க, அதனால இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை, உயர்வு, அதிசயம் நடந்தது, இந்த பூமியில் யாருக்கு நடக்காத காரியம் நடந்தது என்று அநேக புறஜாதிகள் உங்களை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு, ஹல்லேலூயா. ஏசாயா அந்த 54ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, ஒரு தீர்க்கதரிசனம் அந்த அதிகாரம், ஹல்லேலூயா, அது முழுதுமாக 54ஆம் அதிகாரத்தில், ஹல்லேலூயா, எகிப்தியர்கள் மிகப்பெரிய நெடியார்கள் சபையர்கள் உன் கூட வருவாங்க. எப்படி வராங்க, விலங்கிடப்பட்டு உன் கூட உன்னை பணிஞ்சு, கர்த்தர் மாத்திரம் தெய்வன், வேறு யாருமே கிடையாது, உன் கூட இருக்க என்று சொல்லி அவங்க பணிந்து உன்னை வணங்கி உன்னை நோக்கி உன்னை பண்ணுவாங்களா. ஹல்லேலூயா. உன்னை சிதறடிச்சவங்க, உன்னை பால்பட்டவங்க மட்டும் போவாங்க, உங்களோட போராட்டவங்க இருக்க மாட்டாங்க, உண்மையில் எரிச்சலவங்க இருக்க மாட்டாங்க, உண்மையில லட்சம் இருக்க மாட்டாங்க, உன்னை குற்றப்படுத்துவங்க, உன்னை பரியாசம் கத்தவங்க விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. உங்களை நிந்தித்தவங்க காலில் விழுவாங்க. ஹல்லேலூயா. மிகப்பெரிய பலமுள்ளவர்கள், ராஜாக்கள், அதிபதிகள் உதிக்கிறவங்க வெளிச்சத்தில் அநேக ஜாதிகள் வருவாங்க, அநேக ராஜாக்கள் வருவாங்க. ஹல்லேலூயா. ராஜாக்கள் சேனைகள் வரும்படியாக உங்கள் வீட்டு வாசல் பூட்டப்படாது. பொண்ணை வெள்ளையை கொண்டு உங்கள் காலில் கொட்டுவாங்க. அந்த காலங்கள் வருகிறது, இயேசு நாமத்தை அதை ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் செய்தார் என்று உங்களை கொண்டு நான் அவளுக்கு செய்கிற நன்மையை கேட்கப்பட எல்லா ஜாதிகளும் அது எனக்கு கீர்த்தியாக புகழ்ச்சியாக என்று ஆடக்கத்தை சொல்கிறாரு. உங்களை வச்சு கர்த்தருக்கு ஒரு மகிமை உண்டாகும், ஒரு கீர்த்தி உண்டாகும், ஒரு புகழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை அதை செய்வார். ஹல்லேலூயா. கிதியோன் அதை கேட்ட பொழுது, ஹல்லேலூயா, அவனுக்கு மிக சந்தோஷம். உடனே அந்த ஆண்டவர் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் கையிலே உங்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, ஹல்லேலூயா, மீதியானின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொண்டார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுக்கின்றான். 100 பேராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் கையில் என்ன கொடுக்கின்றான் என்றால், ஒரு எக்காலமும் வெறும் பானையும், அந்த பானையில் வைக்கும்படியாக ஒரு தீவெட்டி, அவங்க கையில் பட்டயம்லேயே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதை போகிறாங்க, 3 படையாக போகிறாங்க. ஒரு கையில் எக்காலம், ஒரு கையில் பானைக்கு ஒரு தீவெட்டி, அவ்வளோதான். நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். ஏசப்பா நமக்கு கொடுக்குற ஜெயம், நம்ம நடத்துகிற விதம், எந்த மனுஷனையும் அப்படி நடத்திக்க மாட்டார். எந்த மனுஷன் அந்த பாதையில் போயிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வழியில் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு இதுவரை நடக்காத ஒரு யுத்தத்தை கிதியோன் செய்யணும். வெறும் 300 பேர் தான். ஹல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன் அதை நீங்கள் செய்யுங்க. நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். நானும் என்னோட கூட இருக்கிற எல்லா பேரும் எக்காலம் மோதும் போதும் நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் மோதி
கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுங்கள். 300 பேர் தான் போகிறாங்க. 3 படியாக வகுக்கின்றான். கையில் பட்டயம் இல்லை, வெறும் பானைகளை தீவெட்டி கையில் எக்காலம். ஹல்லேலூயா. நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு ஷிஃப்டாக மாற்றுறாங்க. கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். ஹல்லேலூயா. 300 பேர் மாத்திரம் ஒரே டைமில் ஹல்லேலூயா 3 படையை போய் அவங்க ரவுண்டாக சர்க்கிளில் வட்டமாக போய் நின்று அவங்க பாளையத்தை சுற்றி அவங்க ஊதுறாங்க. சொல்லிவிட்டு பானையை கையில் உள்ள 300 பேர் பானை ஒரே டைமில் டக்குன்னு போட்டு உடைக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க அப்படி செய்யும் பொழுது ஹல்லேலூயா தீவெட்டிகள் தங்கள் இடது கைகளும் பூதும் எக்காலங்களும் தங்களை நினைச்சாங்க வலது கைகளும் அவங்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்லி வேறு ஒன்றுமே செய்யலை. பானை உடைக்கிறாங்க, கத்தப்படைக்கு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்காங்க. அவங்க ஆர்ப்பரிக்கும் அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி குக்கிலோட ஒன்றுமே செய்யலை. பானை உடைச்சாங்க, பட்டயத்திற்கு எதுவுமே செய்யலை. கர்த்தர் பட்டயம் கிதியோன் பட்டயம் இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. ஹல்லேலூயா. 300 பேரும் எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது இந்த எக்காலம் எதற்கு கம்பேர் பண்ண வேண்டால், நாம் துதிக்கும் போது நம்ம ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷையில் ஆண்ட துதித்து ஆராதிக்கும் பொழுது சத்துரு பயப்படான். ஹல்லேலூயா. கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விதமாக அவர் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்துக்கு சமீபமான ஆபேல் மெகோலின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீட்டில் அவங்க தொழில் செய்ய இடங்களில் வேலையை பார்க்குற இடங்களில் ஹல்லேலூயா நீங்கள் ஆண்டவரை இவங்க பார்க்காங்க அவங்க பார்க்காங்க, ஐயோ இவங்க நான் என்ன நினைப்பாங்க என்று நினைக்காம நானும் என் ஆண்டவர் இருக்கோம், பரலோகம் என் கூட இருக்குது என்று கண்ணை மூடி ஹல்லேலூயா நீங்கள் ஆவியில் அந்நிய பாஷையில் துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எதிரான எல்லா வல்லமைகளை சத்துருக்களுக்கு கையில் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் வந்து உங்களை பார்த்து செதறி ஓடி போகும். ஹல்லேலூயா. எந்த வல்லமையும் ஆண்டுக்கு உண்டாக நிலைக்க முடியாது. எல்லா தெரிய காட்டும் அவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. எந்த வல்லமையும் நிலைக்க முடியாது. அந்த ஜனங்கள் ஹல்லேலூயா இவங்க போய் பட்டயத்தை எடுத்து சண்டை போடலை, எதுவுமே செய்யலை, கையில் வாள் கொண்டு போகவே இல்லை. 300 பேர் போனாங்க. ஹல்லேலூயா. நான் கூட ஒரு வசனத்தை சொல்ல நினச்சேன். ஹல்லேலூயா. அந்த கிதியோனை போய் பாருன்னு சொல்லி இயேசுவா சொல்லும்பொழுது அவன் போகிறான். 7:12 மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தை புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டங்களுக்கும் கணக்கிலே கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனம் வந்து எப்படி இருந்ததா, கடற்கரை மண்ணு மாதிரி. யோசித்து பாருங்க, ஒரு 50 லட்சம் பேர், எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான கூட்டம், 3 ஜாதி, 3 படை. ஹல்லேலூயா. அவங்களால வந்து இமேஜின் பண்ண முடியாது. அவங்க கூட உள்ள முதல்ல கூட்டம் கம்மி தான், 30,000 ஆயிரங்கள் தான். ஹல்லேலூயா. அதுலேயும் ஆண்டு எல்லாவற்றையும் கடந்து வெறும் 300 பேர் தான். ஹல்லேலூயா. யார் வீரர்கள் எதுவுமே தெரியாது. ஆண்டு ஒரு டெஸ்ட் வச்சா ஆண்டவரே செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு சிறிய ஜாதியாக உங்களை கொண்டு, சிறிய மனுஷனாக உங்களை கொண்டு கர்த்தர் தேசங்களில் மிகப்பெரிய ரட்சிப்பை செய்ய போயிட்டார். உண்மையாக அவருக்கு இங்கே அர்ப்பணித்து வாழும் பொழுது, கட்டளை கீழ்ப்படிஞ்சு வாழும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் சத்துருவின் பாளையத்தில் மிகப்பெரிய பயங்கரத்தை உண்டு பண்ணார். ஹல்லேலூயா. அவங்க யுத்தம் பண்ணல, அவங்களுக்கு அகேன்ஸ்ட் அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம், வெறும் 300 பேர் போகிறாங்க. அவங்களுக்குள்ள அவங்களே வெட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. திரும்ப போய் அவங்க போய் துரத்தி அடித்து ஹல்லேலூயா அவங்க மற்ற எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் வெட்டி போடுறாங்க. எல்லாரும் வெட்டி போட்டு அன்றைக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கிதியோன் மூலமாக கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க மீதியான் கையிலேருந்து, மீதியான கையிலேருந்து. ஹல்லேலூயா. நீங்களும் உங்களை ஆண்டுக்கொண்டு ஒப்பு கொடுக்கும்போது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, படிப்பில் ஞானம் இல்லை, கல்வியில் அழகு என்று உங்களையே குறைச்சி பேசி காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்னை கொண்டு என்ன சித்தமா, என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் சித்தம் என்ன, எங்கேயே நான் போகவும் சித்தம் அங்கேயே நான் அனுப்புங்க. அப்பா நான் யார்கிட்ட பேசுன்னு நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க ஏசப்பா, அங்கே நான் சொல்கிறேன் என்று உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இந்த கிதியோனை போல உங்களை கொண்டு ஹல்லேலூயா பெரிய காரியங்களை, பெரிய ரட்சிப்பை, பெரிய விடுதலை செய்ய போகின்றார். எத்தனையோ ஜாதிகள் காத்திருக்கின்றன. ஹல்லேலூயா.
உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஜாதிகளை கர்த்தர் உங்களுமாக தேவனை சேர்க்க போகின்றார். உங்களை கொண்டு மகனே மகளே உன்னை கொண்டு சேர்க்கின்றார். நாம் ஜெபம்மா ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வாயத்திரம் துதிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ப்பாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷாப்ரா காஃபா லாபா ரீபாலா துராபா ராபா. ஓ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா. அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வல்லமையினால் நிரப்புங்க. ரேப்ரா காஃபா லாபா. சிறிய தாவீதை கொண்டு பெரிய கோலியத்தை வீழ்த்தின தேவன். அப்பா இன்னைக்கு யாரெல்லாம் நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொண்டு பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆமேன். பலவீனரை தெரிந்து கொண்டீரப்பா. பலனுள்ளவங்களை அதமாக்கும்படிக்கு பலவீனர்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளதை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இல்லாதவைகளை அற்பமானவைகளை தெரிந்து கொண்ட தேவன். இன்னைக்கு நான் யார் நான் அற்பமாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு மேலே உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் பலத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ரேப்ரா காஃபா ராபா லாபா. ஸ்தோத்திரம். ஷாப்ரா காபா. ஒவ்வொருவர் மேலும் உங்க மகிமை இறங்கட்டும். ரேப்ரா காபா. பிரகாசம் உள்ள விடிவல் நட்சத்திரமே உங்க ஸ்தோத்திரம். ஒரு தைரியத்தின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ரேப்ரா காபா ராபா ரீபா லாதா ராகாபா ரீபா. எல்லா கட்டுகளை கத்தர் உடைக்கிற. எல்லா தகடுகள் எரியுது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வருது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை, தேவ மகிமை ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பி கொண்டு இருக்கிற. ஒவ்வொரு சரீரத்தையும் ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. வியாதியின் கிரியைகள் எரியுது. எல்லா மரண படுக்கைகள் மாறுது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் வாசல்களை, உங்கள் எல்லையை கர்த்தர் விரிவாக்குகிறார். ஆமேன் ஆமேன். எல்லா செய்வினை கிரியைகள் எரியுது. ரேப்ரா காஃபா லாபா ரீபா லாதா ராகாபா. லேப்ரா காஃபா லாபா ரீபா லாதா ராபா ஷபா ரீபா ராபா ராபா. லோரி. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை இறங்குது. ஆமேன். முடிய வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகளாம் எரியுது. எல்லா கட்டுகள் உடைந்து மரணத்தை உண்டு பண்ண வைக்கப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியெல்லாம் எரியுது. எல்லா சோர்வின் ஆவிகள்லாம் வெளியேறுது. கர்த்தர் புது பலத்தை கொடுக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நிரந்தர வேலைக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.